என்னதான் நம்ம நத்திங்கை கழுவி ஊற்றினாலும் கால்பே ஒரு சில விஷயத்தை நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவன் அந்த மாதிரி வந்து சிஎம்எஃப்ல ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணது தான் இந்த பட்ஸ் ப்ரோ 2. இது வந்து இன்னைக்கு தேதிக்கு 3300 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. லான்ச் பண்ணும்போது 4000 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த செக்மெண்ட்டில் தான் ஏதோ லான்ச் ஆச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு இதை பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் உங்கள் குமரன், இது உங்களோட பக்ஸ் பரிதாபங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹெட்ஃபோனை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த டயலுக்காக தாங்க. உங்களுக்கு அந்த கிளிக்கி தான் கேட்குதா? ஸோ இதுக்கு முன்னாடி இது கொடுத்துருந்தான், கொடுக்காம இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா பழைசு பட்ஸ் ப்ரோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிக்கின சவுண்ட்லாம் இருக்காது. பட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த இது டயல் இருக்கும். ஆனால் இதனால் எந்த யூஸுமே கிடையாது. பட் இதில் யூஸ் இருக்குது. அது என்னென்னா அதை வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிஎம்எஃப் அப்படின்றது வந்து இவங்க என்ன பேர் வச்சு என்ன கூப்பிட்டாலுமே அவங்களோட சப் பிராண்டாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து மொபைலு ஆடியோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணுறாங்க. அதில் இவங்க சூஸ் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ப்ராடக்ட் இது அப்படின்றத நான் தைரியமாக சொல்லுவேன், சஜஸ்டும் பண்ணுவேன். ஏன்னா இந்த ப்ரைஸ் டேக் 3300 ரூபா. 3300 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன் பார்க்குறீங்க, பிலோ 5000 தான் என் பட்ஜெட்டு அப்படின்னா, பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு இயர்ஃபோன் வேணும், ஒரு ஏர்பாட்ஸ் டைப்பில் ஒன்று வேணும், எனக்கு வந்து புது பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. புது பிராண்ட்லாம் கிடையாது நத்திங். இன்னைக்கு அவனோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எங்கேயோ போயிடுச்சு. இருந்தாலுமே ஒரு யூனிக்காக ஒன்று வேணும். இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்க எந்த ஹெட்ஃபோன்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கக்கூடாது. பார்த்தவொடனே இது என்ன எதுன்னு கேட்கணும் அப்படின்னா இதுதான் ஒரே ஆப்ஷன். பில் குவாலிட்டிலையும் சரி, கால் குவாலிட்டிலையும் சரி, எந்த குறையுமே வைக்கல. ஃபஸ்ட்டு நம்ம பில் குவாலிட்டியில் வந்துடுவோம். இது வந்து பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக்லாம் எந்த குறைச்சனையுமே கிடையாது. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் வாங்கினதுனால ப்ளூ கலரில் இருக்கும். ஸ்டெம்மு மட்டும் உங்களுக்கு மேட் ஃபினிஷ்லேயும், இதுக்கு மேலே இருக்க டிரைவர் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாசி ஃபினிஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ வழக்கமாக என்னோடய பில் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். நான் வந்து பட்ஸ் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 9 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து 2 இல்லை 1 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதனால் வந்து எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா, ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, எடுக்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்குது, யூஸ் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் தெரியுது. பில் குவாலிட்டி டாப் நாச் நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டயல் ஒன்று இருக்கும், அதே மாதிரி டைப் சி போர்ட் இந்த பக்கம் இருக்கும், ஒரே ஒரு எல்இடி கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான். ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுலேயும் கூகுள் ஃபாஸ்ட்பேர் சப்போர்ட் இருக்கும், உள்ளே ஒரு பட்டன் இருக்கும். இதுவும் டியூவல் டிவைஸ் கனெக்ட்ன்றதுனால நீங்கள் செகண்ட் பட்டன் அந்த பட்டன் அமுக்கும்போது செகண்ட் டிவைஸும் நீங்கள் வேணால் பேர் பண்ணிக்கலாம், ரெண்டுமே அட் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பில் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குது. பில் குவாலிட்டியில் IP55 ரேட்டிங்கே இதில் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு மழையில் லைட்டாக சாரெல்லாம் அடிக்கும்போது தாராளமாக உங்களுக்கு இது எந்த குறையும் வரக்கூடாது. எனக்கு எந்த குறையும் வரலை. நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு இயர்ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா எனக்காக நான் வாங்குறேன் அப்படின்னா 2 விஷயம் தான் பார்ப்பேன். ஒன்று சவுண்ட் குவாலிட்டி, இன்னொன்று கால் குவாலிட்டி. ஸோ ரெண்டுமே இதில் எப்படி இருக்குன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய ஆடியோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். OnePlus, சாம்சங், ரியல்மி, இந்த மாதிரி ஒரு டாப் பிராண்டில் ஒரு பிராண்டில் டாப் ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எனக்கு இதில் இவனோட ப்ராடக்ட்லேயே நத்திங் இயர் 2, நத்திங் இயர் ஏ இதை விட கம்பேர் பண்ணும்போதே இது நல்லா இருக்குங்க. எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் வெறும் 3300 ரூபா. அதெல்லாம் 10,000 ரூபா 12,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. இன்றைக்குமே 7,000 8,000 தான் விற்றுட்ருக்காங்க. வெறும் டிசைனுக்காக நம்ம அதை டிரான்ஸ்பரண்ட் டிசைனுக்காக வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? யூனிக்காக இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனால் வந்து அதில் அதுக்கு உண்டான அந்த காசுக்கேற்ற தோசை கிடைக்குதானா? கிடைக்க மாட்டேங்குது. பட் இதில் வந்து காசுக்கேற்ற தோசையும் கிடைக்கிது, கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஒரு தோசையும் கிடைக்கிறன்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 11mm டிரைவர் தான், டுவெல் டிரைவர் கொடுக்கல, 11mm டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாங் கேட்கும்போதும் சரி, இதில் எல்டாக் சப்போர்ட் இருக்குது. சர்ப்ரைசிங்லி எல்டாக் சப்போர்ட் இருக்குது. இதுலேயும் ஐரிஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்குது. இதில் இந்த டயல் இருக்குது பார்த்தீங்களா, இது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நத்திங் எக்ஸ் ஆப்பில் போயிட்டு இந்த டயலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் சாங் ப்ளே பண்ணலாம், பாஸ் பண்ணலாம், ப்ரீவியஸ் சாங்குக்கு மாற்றலாம், இல்லை பழைய சாங்குக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் நெக்ஸ்ட் சாங்கு போகிறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். இதில் கால் அட்டன் பண்ணலாம், கால் கட் பண்ணலாம், இந்த மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே இந்த ஒரு டயலில் கொடுத்தது வந்து வேறு லெவல். கால்பே நல்லா வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில போ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஹாப்பி. ஒரு ப்ராடக்ட்டை வாங்கும்பொழுது அது ஒர்த்தாக தோணும்பொழுது தான் நமக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒர்த்தாக தோணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டிலையும் சரி, சவுண்ட் குவாலிட்டிலையும் சரி, பேஸு
வேறு லெவலு. நான் ஒரு பேஸ் பிரியன். எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஒரு 10,000 ரேஞ்சில் ஒரு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னா கூட அதில் கூட இவ்வளோ பேஸ் நான் ஃபீல் பண்ணல. அந்த மாதிரி ஒரு பேஸ் இருக்குது. தரமாக இருக்குது பேஸ். சும்மா பிரித்து மேயுது. நீங்கள் எந்த ஃபோனில் கேட்டாலுமே இது எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒர்க் ஆகும். ஸ்பெஷல் ஆடியோ இருக்கும், அதுவும் ஒர்க் ஆகும். நீங்கள் சாம்சங்கில் கேட்டாலும் சரி, ரியல்மியில் கேட்டாலும் சரி, இல்லை ஒரு எம்ஐ ஃபோனில் கேட்டாலும் சரி, எல்லாத்துலேயுமே இது ஒர்க் ஆகும். ஒரு எஸ்பிசி ஏஏசி கோடக் இல்லாமல் எல்டாக் கொடுத்தது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் என்னை பொறுத்தவரை நல்ல விஷயமா நான் பார்த்தேன். ஏன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. அது ஒர்க் ஆகலைன்னா பரவாயில்ல, ஒர்க் ஆகுது, அதுதான் விஷயமே. சொன்ன மாதிரி டியூவல் பேரிங், கஸ்டமைஸ் ஈக்குவலைசர், இந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஹெட்ஃபோன் ஆப் சப்போர்ட்டோட வாங்கினா இது எல்லாமே இருக்குது. அதுவும் இதில் இருக்குது. அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நல்லாவும் ஒர்க் ஆகுது. சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. எனக்கு வந்து ஐம் இம்ப்ரெஸ்ட். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்தவரை ஒரு ஆடியோ டிவைஸை செக் பண்ணிவிட்டு வீடியோ போடுறதுன்றது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு இது பிடிச்சிருக்கும். இப்போ எனக்கு வந்து பேஸ் பிடிக்கும். இப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாய்ஸ் தெளிவாக கேட்கணும்னு ஆசைப்படுவார், வோக்கல்ஸு. ஸோ ஒரு சிலருக்கு வந்து ட்ரபிள்ஸ் பிடிக்கும். பாப் மியூசிக் பார்க்கறது தான் அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு இது பிடிக்கும். எல்லாத்துலேயுமே கவர் பண்ணி ஓரளவுக்கு ஒரு நல்ல டிவைஸ் கொடுக்குறதுன்றது வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து ஒரு பிராண்ட்லேருந்து பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இவங்க பண்ணது வந்து சர்ப்ரைசிங் நல்லாயிருக்கு. ஏன்னா இவங்க ப்ரோ சீரீஸ்லையுமே இது பண்ணலை அப்படின்றது தான் விஷயம். எனக்குலாம் நத்திங் 2ல் வந்து நான் ஒரு பாட்டு கேட்குறேன் அப்படின்னா அதே பாட்டை OnePlusோட பட்ஸ் 2 ப்ரோலையோ இல்லை பட்ஸ் 3லையோ கேட்கும்போது அதை விட நல்லாயிருக்கும். இதில் அந்த ரெண்டை கம்பேர் பண்ணும்பொழுது இதில் சூப்பராக இருக்குது. சர்ப்ரைசிங்லி ஐ எம் வெரி ஹாப்பி. சரி, இது மட்டும்தானா கால் குவாலிட்டி நல்லா இல்லையா அப்படின்னா கால் குவாலிட்டியுமே சர்ப்ரைசிங்லி குட். ஏன்னா நான் வண்டி ஓட்டும்போது பேசுவேன். வண்டி ஓட்டும்போது பேசக்கூடாது, ஆனால் சம்டைம்ஸ் டிராஃபிக்கில் இருக்கும்போதோ இல்லை வேறு ஏதோ சுச்சுவேஷனில் நீங்கள் எமர்ஜென்சி கேஸஸில் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இதில் பேசலாம். சர்ப்ரைஸாக அதுவும் சூப்பராக இருந்தது. இவன் என்ன தான் ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன் அது இதுன்னு போட்டு விட்டாலும் இதுலேயுமே 3 மைக் இருக்குது. அதனாலே வந்து சவுண்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்கள் சுற்றி சரௌண்டில் இருக்க அந்த நாய்ஸ் எல்லாமே நல்லா ரெடியூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் கேட்கும்பொழுது சவுண்ட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. சான்ஸே இல்லை. நான் இதை எதிரே பார்க்கல. ஏன்னா இதை 10,000 கொடுத்து வாங்கினேங்க இந்த நத்திங்க. அதுலேயே நல்லா இல்லை. ஏன்னா அந்த காசுக்கு அது ஒர்த்தாகவே எனக்கு ஃபீல் ஆகலை. அதில் கால் குவாலிட்டியும் நல்லா இல்லை. சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசபிள் கொடுத்துருந்தாலுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கேட்கும்போது தான் நல்லாயிருக்கு. பட் ஆனால் அதுவும் அந்தளவுக்கு இல்லை. அதே மாதிரி இதில் டிராக் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்டாக் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு பேஸும் பஞ்சிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தரமாக இருக்கும். அதே மாதிரி தான் கால் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்குலாம் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. என் வாய்ஸை பூஸ்ட் பண்ணி நல்லாவே கொடுக்குது. டிராஃபிக்கில் இருந்தாலும் சரி, வீட்டில் பேசினாலும் சரி, கால் குவாலிட்டிக்கு சூப்பராகவே இருக்குது. இதெல்லாம் நல்லா பண்ணிவிட்டு பேட்டரியில் மட்டமாக எதனா பண்ணிட்டு இருந்தானா ஒஸ்ட் ஆகிட்டு இருக்கும். பேட்டரியும் பார்த்தீங்கன்னா இவங்க கிளைம் பண்ணுறது 40 மணி நேரம் கிளைம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 40 hours. ஸோ 40 hours இதில் அந்த அளவுக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்குதா அப்படின்னா இவங்க கிளைம் பண்ணுறது ஏஎன்சி ஆஃப் பண்ணிட்டு எல்டாக்ல ஆஃப் பண்ணிட்டு 50% வால்யூமில் கேட்டிங்கன்னா 11 மணி நேரம் வரும்னு சொல்கிறாங்க. நம்ம எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? இன்றைக்கி ஜென்ரலாக நம்ம பாட்டு கேட்குறோம் அப்படின்னா ஒரு 60 to 70% தான் வால்யூமே வைக்கிறோம். ஏன்னா அதுவே மோர் தென் என்னஃபாக போயிடுது. ஃபுல்லாக வால்யூம் வச்சா காது காலி. அதனால் நம்ம அதை பண்ண போகிறது இல்லை. ஸோ 60 to 70%னா நான் வந்து ஒரு 60 to 70% வால்யூம் வச்சுட்டு எல்டாக் ஆன் பண்ணிவிட்டு ஏஎன்சி ஆன் பண்ணிவிட்டு பாட்டு கேட்குறேன் அப்படின்னா எனக்கு சர்ப்ரைஸாக 6லேருந்து 7 மணி நேரம் பேட்டரி பேக்கப் இருந்தது. பாட்டு கேட்காம நீங்கள் கால் பேசுகிறீங்க அப்படின்னா கூட 5லேருந்து 6 மணி நேரம் வந்து சாலிடாக உங்களால் கண்டினியூஸாக கால் பேச முடியும். இதில் வந்து கால் பேசுறதுமே ஒரு பெரிய தலைவலி. கால்லாம் பேசுனீங்கன்னா 3 மணி நேரம் தான் சார்ஜ் நிற்கும், செத்து போயிடும். அதுக்கப்புறம் இது செத்து போகாமல் உயிரோடு இருக்குது. சிஎம்எஃப் ப்ராடக்ட் நல்லா இருக்குது, நத்திங் ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் மனசெல்லாம் வலிக்குது. அதை வாங்கின நிலமெல்லாம் யோசிச்சா என்ன, நானே வாங்கியிருக்கேன். என் நிலமெல்லாம் ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதை வாங்குகிறோம். பட் ஆனால் அந்த ப்ராடக்ட்டு அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரும்பொழுது நல்லா இல்லை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் அந்த பிரச்சனைலாம் இல்லை. அதே மாதிரி இதுக்கு நான் கேஸும் போடல 1 மாதமாக. இதில் எந்த ஸ்க்ராச்சஸும் வந்து பெருசாக விசிபிளாக வெளியே தெரியல. மேட் ஃபினிஷில் கொடுத்ததுனால இந்த ஸ்க்ராச்சஸ் எதுவும் பிக்கப் பண்ணல. இன்னொரு விஷயம், எல்லாரும் கேட்குற அந்த ஏஎன்சி இதுலேயும் 50 dB இருக்குது. 50 dB எத்தனை பேர் ஏஎன்சி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா இதோட இயர்பிட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபிட் இருக்குது. நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஏஎன்சி ஆன் பண்ணலன்னா கூட ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். ஏஎன்சிலையுமே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன் இருக்கும். லோ, மீடியமு, இல்லை ஸ்மார்ட்டு, இல்லை ஹை, இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் வந்து அடாப்டிவில் வச்சுட்டிங்கன்னா எதுக்கேற்ற மாதிரியோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே மாறிக்கும். என் பட்ஜெட் 3300 தாங்க. 3000 மேக்ஸிமம் 3500 தான் என் பட்ஜெட். அதுக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல ஹெட்ஃபோன் சொல்லணும் அப்படின்னா இதை நான் தாராளமாக வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வாங்கணுமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. 5000 ரூபாய்க்குள்ளே
இது ஒரு நல்ல ஹெட்ஃபோனு ப்ளஸ் OnePlus Buds 3யும் வந்துடும். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குமே கம்பேரிசன் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதை பற்றின வேறு எதனா சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.